ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் கேட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, சிஎஸ்ஐஆர் நெட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்காக தொடர்ந்து நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி கேட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சின்ன அவுட்லைன் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா கேட் 2025 மேத்ஸை ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணலாம். கேட் 2025 மேத்ஸுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கேட் டுகெதர் வித் சிஎஸ்ஐஆர் நெட்டு அல்லது கேட் டுகெதர் வித் ஜாம் எது வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கம்பைண்டாக 2 கோர்ஸ் ஒரே நேரத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் இது வரைக்கும் நீங்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா உடனே அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. டைம் கம்மியாக தான் இருக்குது. ஓபிசி வாங்குறதுக்கு முன்னால் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டோடைய வேலிடிட்டி எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு போதுமான அளவு வேலிடிட்டி இருந்ததுன்னா நீங்கள் நேராக ஓபிசி வாங்கிடலாம். இல்லை இன்கம் சர்டிஃபிகேட்டே உங்கள்கிட்ட இல்லை அல்லது இன்கம் சர்டிஃபிகேட் வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் முதல்ல இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். உங்களுடைய இன்கம் இயர்லி இன்கம் பிலோ 8 lakhs இருக்கணும். நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் வாங்கலாம். பிசி அல்லது எம்பிசியாக இருந்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல் வாங்கிக்கலாம். இந்த 2 ஜென்ரல் இடபிள்யூஎஸோ ஓபிசி என்சிஎலோ வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஜென்ரல்லேருந்து ஒரு கட் ஆஃப் ஒரு 10 marks கம்மியாகும். நீங்கள் இதை வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் ஜென்ரல் ரோஸ்டருக்குள்ளே வந்துடுவீங்க. ஜென்ரல் ரோஸ்டரில் வந்தீங்கன்னா கட் ஆஃப் ஹெவியாக இருக்கும். நீங்கள் அதனால் ஓபிசி என்சிஎலோ ஓபிசி ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கோ நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக அதை வாங்கிக்கோங்க. அது வாங்குறது எப்படிங்கிறது ஆல்ரெடி இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்க்கலன்னா கட்டாயம் பாருங்கள். அது கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஃபர்தராக அப்ளை பண்ணுறதுல என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம், சர்நேம், மிடில் நேம் கேட்கும். அடுத்தது நேம் ஆஃப் த கேண்டிடேட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். அது பிறகு நீங்கள் என்ன செய்திடலாம், ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு மெயில் ஐடியெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கடுத்து உள்ளே போய் ஃபர்தராக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாம் ரொம்ப தெளிவாக கொடுங்க. நீங்கள் எந்த மெயில் ஐடியை ப்ராப்பராக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ, எந்த மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்தால் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியுமோ அந்த மெயில் ஐடியை கொடுங்க. ரெகுலராக யூசேஜில் இருக்கக்கூடிய மெயில் ஐடியை கொடுங்க. ஃபோன் நம்பரும் அதே மாதிரி உங்கள் கையில் பார்த்த உடனே ஓடிபி வந்த உடனே பார்த்து டைப் பண்ணுற மாதிரி உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை கொடுங்க. கொடுத்ததுக்கு பிறகு மொபைல் நம்பரை எக்காரணத்தை கொண்டு மாற்றாதீங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும், எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணுங்கிற லிங்க்கு நான் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுற லிங்க்கு, அதை நீங்கள் போய் அதில் போய் அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இதில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி எல்லாமே நம்மளுடைய மெயில் ஐடிக்கு எஸ்எம்எஸ் எல்லாமே வந்துடும். அதெல்லாம் ப்ராப்பராக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அழிச்சிடாதீங்க. ஏன்னா அட்மிஷன் வரைக்கும் அது திரும்ப திரும்ப யூஸ் ஆகிட்டே இருக்கும். சரிதானா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு லாகின் பண்ணி நம்ம என்ன செய்திடலாம், அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிடலாம். இப்போ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நம்மளுடைய இதை நான் ஃபில் பண்ண எப்படி டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்டு எல்லாத்தையுமே நம்ம அதில் உள்ளே போய் பார்த்து வரிசையாக ஃபில் பண்ணிடலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல இதை டிக்ளரேஷன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு ஸ்டார்ட் ஃபில்லிங் கேட் அப்ளிகேஷன் 2025 இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். இந்த அருக்கு பாருங்கள், எக்ஸாம் டீட்டெயில்ஸ், செலக்ட் த நம்பர் ஆஃப் டெஸ்ட் பேப்பர்ஸ். நீங்கள் ஒரு பேப்பர் எழுத போகிறீங்களா, மோர் தென் 1 பேப்பர் எழுத போகிறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பேப்பர் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் 1 தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அது நான் நம்ம இதில் என்ன செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இருக்க மேத்தமெட்டிக்ஸுக்கு நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்.
எக்ஸாமினேஷன் சிட்டி உங்களுக்கு நியர்பை சிட்டியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பக்கம் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எந்த சிட்டி இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக கொடுங்க. கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத செகண்ட் ஆப்ஷனாக கொடுங்க. கஷ்டம் அப்படிங்கிறத தேர்ட் ஆப்ஷனாக கொடுங்க. இதுக்கு அடுத்தது சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு போங்க. அதுக்கு அடுத்து பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம். இந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய இது எல்லாமே வெரிஃபை மெயில் ஐடின்னு கேட்டிருக்கோம். இந்த வெரிஃபை மெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதை வெரிஃபை பண்ணி அதுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு நீங்கள் மெயில் ஐடி வெரிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மொபைல் நம்பரையும் வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, மந்த் என்ன, இயர் என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மேல் ஃபீமேல் ஃபில் பண்ணிக்கோங்க. இண்டியன். அடுத்தது கேட்டகரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஜென்ரலில் பிலோ 8 lakhs இன்கம் உங்களுடைய ஃபேமிலி இன்கம் இருந்ததுன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அது கட் ஆஃப் குறையும். அதே மாதிரி பிசி அல்லது எம்பிசியில் இருந்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல் வாங்கி வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு 10 marks கட் ஆஃப் குறையும். அதுக்கு வயதில் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை டிக் பண்ணிக்கோங்க. கட்டாயமாக ஓபிசி என்சிஎல்லாம் வாங்கிடுங்க. இப்போ பர்சன் வித் டிசபிலிட்டியில் நான் நோ கொடுத்துருக்கேன். ஒருவேளை எஸ்ஸாக இருந்தேன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கண்ட்ரி ரெசிடென்ஸ் இந்தியா, யூனியன் டெரிட்டரியா, ஸ்டேட்டாக எந்த ஸ்டேட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. வாலிடு ஃபோட்டோ ஐடி, ஆதார் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆதார் கொடுங்க. ஆதார் கொடுத்துட்டு ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் பேரண்ட் கார்டியன் ரிலேஷன்ஷிப்பு, ஃபாதரா மதரா யார் பேர் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பேரண்ட்டோட ஃபோன் நம்பர் கேட்டிருக்கு. அது ரொம்ப தெளிவாக நான் திரும்பவும் ரொம்ப ஒர்க்கிங்கில் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய மொபைல் நம்பரை கொடுங்க. அப்படி இல்லாமல் எங்கேயோ கிடக்கிற மொபைல் நம்பரை கொடுத்துட்டு அது யூசேஜில் இல்லை அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். அதனால் சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு போங்க. அடுத்தது அட்ரஸ் ஃபார் கரெஸ்பாண்டன்ஸ். நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக உங்களுடைய அட்ரஸை கொடுங்க. அட்ரஸ் கொடுக்கும்போது எதுவும் ப்ராப்ளம் பண்ணிடாதீங்க. ரொம்ப தெளிவாக 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு போங்க. போனீங்கன்னா டிகிரி நீங்கள் என்ன டிகிரி படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறத இதில் போடுங்க. பிஎஸ்சி மேத்ஸா, பிடெக்கா, பிஇயா, பிஇயில் மெக்கானிக்கலா, இன்ஜினியரிங்கா, என்ன எதுவோ அதை கரெக்டாக கொடுங்க. உங்களுடைய காலேஜ் இன்ஸ்டியூட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரோல் நம்பர் எல்லாம் கேட்டிருக்கு. குவாலிஃபையிங் டிகிரி என்னன்னு கேட்டிருக்கு. டிசிப்ளின் ஆஃப் குவாலிஃபையிங் டிகிரி நீங்கள் என்ன மேஜர், டிசிப்ளின் மீன்ஸ் மேஜர், அதை தான் சொல்லுது. ஹேவ் யூ கேரண்டீடு இன் த அபோவ் டிகிரி, ஹேவ் யூ கிராஜுவேட்டட் இன் த அபோவ் டிகிரி, கிராஜுவேஷன் வாங்கியாச்சான்னு கேட்குது. நீங்கள் முடிச்சுட்டு இப்போ கேட் எழுதுனீங்க அப்படின்னா அதில் எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நோ கொடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கள். நோ கொடுத்துருந்தீங்கன்னா எந்த வருஷம் முடிக்க போகிறீங்க அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ ஃபைனல் இயரில் இருந்தீங்கன்னா 2025 ஏப்ரல் அல்லது 2025 மே அப்படின்னு போட்டுக்கோங்க. எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய காலேஜ் நேம் போட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுக்க முன்னால் ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லா டேட்டாவையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃப் கரெக்டாக எந்த ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்குறீங்களோ அட்மிஷன் வரைக்கும் அதே ஃபோட்டோ தான் கொடுக்கணும். ஃபோட்டோவை மாற்றக்கூடாது. என்ன சைஸ்னு சொல்லியிருக்கு. 530 to 690 ரெசல்யூஷன், ஹைட்டு விட்டு எல்லாமே சொல்லியிருக்கு. 5 KB to 600 KB இருக்கணும். 5 KBலேருந்து 600 KBக்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிக்னேச்சரும் அப்படி தான். சிக்னேச்சரை கடைசி வரை மாற்றவே கூடாது. அட்மிஷன் வரைக்கும் இதே சிக்னேச்சர் தான், மாற்றாமல் கரெக்டாக பண்ணுங்கள். அப்லோடு ஃபோட்டோ ஐடியை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் உங்களுடைய இது கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஆதார் கார்டு, அதை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 10 KB to 600 KBயில் ரெடி பண்ணி அப்லோடு பண்ணிடுங்க. ஹவு டிட் யூ கம் டு நோ அபவுட் கேட் 25? கேட் 25 பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்கு. எது மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபைனலாக எல்லாமே முடிச்சிட்டோம். நீங்கள் வியூ அப்ளிகேஷன் கொடுக்கலாம். வியூ அப்ளிகேஷன் கொடுத்த பிறகு சேவ் பண்ணிக்கலாம். வியூ அப்ளிகேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா ரெவ்யூ அண்ட் சப்மிட், திரும்ப ரெவ்யூ பண்ணிவிட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம்.
கடைசியாக ரொம்ப கன்ஃபார்ம் பண்ண பிறகு சேவ் கொடுங்க. இதுக்கு பிறகு வந்து டிக்ளரேஷன். இதில் தான் நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். நான் வந்து இது வரைக்கும் ஃபில் பண்ணலைங்கிறதுனால எனக்கு டிக்ளரேஷனும் ஓப்பன் ஆகலை. நீங்கள் இது வரைக்கும் கரெக்டாக ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சேவ் கொடுத்த உடனே உங்களுடைய மெயில் ஐடிக்கு இந்த பிடிஎஃப் காப்பி வந்துடும். அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அதில் அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே இருக்கும். அதை வச்சு தான் நம்ம அட்மிட் கார்டு எல்லாம் டவுன்லோட் பண்ண முடியும். நல்லா அதை கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ டிக்ளரேஷனில் போய் நீங்கள் இந்த டிக்ளரேஷன் இதெல்லாம் கொடுத்துட்டு ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். இல்லை ஃபர்தராக இந்த அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்னை கேட்டுக்கோங்க. எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். கேட் 2025 சிஎஸ்சிஆர் நெட் 2025க்கான ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. கிளாஸில் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து மேத்ஸுக்கான கோச்சிங் கம்ப்ளீட்டு கோச்சிங் இருக்குது. மற்றபடி ஜென்ரல் ஆப்டிடியூடில் நீங்கள் வந்து என்ன பிரான்ச்சாக இருந்தாலும் உங்களுக்கான ஜென்ரல் ஆப்டிடியூடுக்கு ஆஸ் கம்ப்ளீட்டு கோர்ஸ் இருக்குது. ஜென்ரல் ஆப்டிடியூடு மட்டும் வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெமோ வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அங்கேயும் என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.